குமார் அரசை கூப்பிட்டு வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா அப்பதான், என்னடா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை இப்படி பாழாக்கி வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதை கேட்டுட்டு உன் குமாரோட அம்மாவும், உன்னெல்லாம் என் வயித்துல பிள்ளைய பெத்ததுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முத்துவேல், உன் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன்டா, நான் கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, கடைசி வரைக்கும் அவங்க வந்து வீட்டுல உன்னை பத்தி விசாரிக்கும் போது கூட உன் மேல எந்த தப்பும் இருக்காது, நீ இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தோம், ஆனா எங்க நம்பிக்கையெல்லாம் சாகடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன், என்ன நம்ம பொண்ணு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு, மேல என் மூஞ்சிலே முழிக்காத, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவ இப்ப செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மீனா, மாமா எதுவா இருந்தாலும் அவகிட்ட கேளுங்க மாமா, இதுல ஏதோ இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நான் அவளை தலை முழிக்கிட்டேன், இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மட்டும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டு வீட்டுக்குள்ள கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அவமானப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் செஞ்சோம், நம்ம மேல எந்த தப்புமே இல்ல, நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி குமார் கிட்ட, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுடி உன்னுடைய வீடு, நீ மரியாதையா போயிடு அப்படின்னு சொல்றாங்க. எங்க நான் உங்க பொண்டாட்டி உங்க கூட தானங்க இருக்க முடியும், அதனாலதான் சொல்றேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பதான், கல்யாணம் பண்ண தெரியுதுல, அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல், இனிமேல் நீ என் முகத்திலே முழிக்காத, உன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது, நீ இதுக்கு காரணம் தானே, உன் பையனும் நீயும் சேர்ந்துதானே இந்த பிளான் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் வந்து கேக்குறாங்க. இல்லன்னு, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. உடனே சரி, அந்த பொண்ணு என்ன இருந்தாலும் எதிர் வீட்டு பொண்ணாலும் இருந்தாலும் ஒரு பொண்ணு ஆயிடுச்சு, அவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர சொல்லுவோம் பையனை, அவள் அப்படி நம்ம விட்டுட்டோம்னா பிறகு முத்துவேல் குடும்பத்துல உள்ளவங்க அந்த பொண்ணை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி பழி பாவத்துக்கு ஆளாக கூடாது, அதனால வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. குமாரோட அம்மா ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.